வணக்கம். பாரதியினுடைய புதிய ஆத்திசூடி வரிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சொல்வது போல பாரதி ஏற்கனவே பார்த்தது ஒரு வரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கற்றது ஒழுகு. அது ரொம்ப முக்கியம். என்ன கற்றுனமோ அதை பின்பற்ற வேண்டும். கிட்டத்தட்ட பாரதியுடைய 110 வரிகளில் இருக்கக்கூடிய புதிய ஆத்திசூடியிலேருந்து ஒன்றுத்தை எடுத்து மேலே தனியாக தூக்கி வச்சு இதுதான் ரொம்ப முக்கியங்கிறது அந்த வரி தான், கற்றது ஒழுகு. ஸோ நம்ம பார்க்குறதெல்லாம் பின்பற்றக்கூடிய நமது நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எடுத்து சொல்லுங்கள். பாரதி எழுதினது. பாரதி ஒரு மா கவிஞனாக அவனுடைய அற்புதமான கவிதை வரிகளில் இருக்கக்கூடிய கற்பனையும் எழிலையும் ஆற்றலையும் நாம் எண்ணி பெருமிதப்படக்கூடிய அதே நேரத்தில் நமது இளைஞர்களுக்காக பாரதி எடுத்து சொன்ன இந்த அறிவுரைகளை நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும். இதில் பாரதியினுடைய அந்த அந்த கவிதையில் இருக்கக்கூடிய அழகுகள், கற்பனைகள், உவமைகள் இதெல்லாம் இருக்கிறதா கேட்கலாம். இதெல்லாம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் பாரதியுடைய மனம் இதில் இருக்கிறது. பாரதியுடைய அழியாத எண்ணம் இதில் இருக்கிறது. இந்த நாட்டிலே பாரதி காட்டிய அக்கறை இதில் இருக்கிறது. பாரதி மனத்திலே இந்த பாரத மாதாவினுடைய அந்த ஈர சுவடுகள் பதிந்திருக்கக்கூடிய அந்த புனிதம் இதில் இருக்கிறது. ஆகவே அந்த எத்தனையோ கவிதை, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாரத தேசம், இப்படி பல பாடல்கள், பாட்டுக்கா பஞ்சம் பாரதி கிட்ட. ஆனால் எல்லாத்தையும் விட நான் ரொம்ப நேசிப்பது இது. காரணம், இளைஞர்களுக்காக எடுத்து சொன்னான். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம கா சீரீஸ் பார்த்துட்டுருக்கோம். கா வரிசை. அதில் கக்கா, கிக்கி, குக்கு பார்த்தாச்சு. இப்போ கே இது கே குரில். அதுக்கு என்ன எழுதுறான் பாரு. அது என்ன எழுதுறான் பாருன்னா, கெடுப்பது சோர்வு. இது எப்படின்னா, தமிழ் இலக்கணம்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் கொஞ்சம் எல்லாத்துலேயும் பேசும்போது இலக்கணத்தை பற்றி அதிகமாக சொல்கிறது கிடையாது. காரணம், தமிழ்னாலே பயப்படுறாங்க. தமிழ் இலக்கணம்னா இன்னும் பயந்து போயிடுறான். ஆனால் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் வினைச்சொல் முன்னாடி வரும். அதாவது வெர்ப் நவுன் சொல்கிற மாதிரி வினைச்சொல் முன்னாடி வரும். நவுன் ஃபார்ம் இருக்கிறது அது பின்னாடி வரும். சில வாட்டி அது முன்னாடி வரும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு சொன்னால், சீதையை கண்டேன் என்று அனுமான் சொல்லிருக்கலாம். ஆனால் அனுமான் கம்பராமாயணத்தில் கண்டேன் சீதையை என்று சொல்கிறான். நம்ம எப்பவுமே அப்படி ராமன் வந்தான், கிருஷ்ணன் வந்தான், இவன் அவன், நவுன், அதுக்கப்புறம் வெர்பு. அது மாதிரி இந்த இடத்துல சொல்கிறான். பல இடங்களில் ஔடதம் குறை, காலம் அழியேல், கற்றது ஒழுகு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நவுன் ஃபார்மில் இருக்கும். எழுவாய் சொல்லக்கூடிய அந்த பயன், எழுவாய் பயனிலை, இந்த வேர்டு இந்த சென்டென்ஸில் வரா மாதிரி இதில் நவுன் ஃபார்மில் வரக்கூடியது முதல்ல. ஆனால் இங்கே மட்டும் என்ன சொல்கிறான், முதல்ல வெர்பு கெடுப்பது, அடுத்து எது கெடுக்கிறது, சோர்வு. அப்போ இதில் பார்த்தா என்ன புரியுறதுன்னா, கெடுறது முதல்ல கெடுக்கிறது இதுதான். இட்ஸ் அ ஃபால்ட். எது பிரச்சனை இதுதான். ஒரு பக்கெட்டில் தண்ணி ரொம்பலை, மேலே விட்டுருக்கான் பக்கெட்டில். ஐயோ தண்ணி ரொம்பலை, இன்னும் வேகமாக குழாயை பெருசாக திறந்து விடு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சான், கீழே ஒரு ஓட்டை இருக்குடா. கெடுப்பது அது. கீழே இந்த ஓட்டையை வச்சு நீ எவ்வளோ பெரிய குழா அருவியே கொண்டு விட்டால் கூட கீழே தான் போகும் எல்லாம். கொஞ்ச காலத்துக்கும் இங்கே இது வெளியில் போக அந்த காலத்தை பழைய கணக்கு சொல்லுவார்கள். கீழே ஓட்டையிலேருந்து போகிற தண்ணி வரக்கூடிய வேகத்தை விட அதிகமான வேகத்திலே தண்ணீர் வருமானால் அது அந்த பக்கெட்டில் ரொம்பும், அது எலும்பு வரை வந்துடும். ஆனால் அதெல்லாம் பொருள். நீ எப்போ அதை நிறுத்துறியோ கீழே எல்லாம் ஒழுகி போயிடும். இப்போ பாரதி கண்டுபிடிக்கிறான் ஒன்று. எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன, இவங்ககிட்ட அறிவு இருக்குது, இவன் நல்லவனாக இருக்கிறான், இவன் எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறான், இஸ் எ குட் பாய், நல்ல ஸ்டூடெண்ட்டு, எல்லாம் இருக்கான். ஆனாலும் இவன் வெற்றி பெறல, ஏண்டா அப்படின்னா, ஒரே ஒரு பிரச்சனை என்ன, சோர்வுன்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை உடனே பண்ணுறது கிடையாது. இன்னொன்று வேணால் தமிழில் ஒத்தி போடுதல்னு சொல்லலாம். போஸ்ட்போன்மெண்ட், எல்லாத்தையுமே போஸ்ட்போன். இதை போய் படிக்கல, அப்புறம் படிக்கிறேன் சார், கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கிறேன். காலங்காத எழுந்துடுறா அப்படின்னா கதை இப்படி பார்த்த உடனே மணி 5:30, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்துக்கிறேன், போஸ்ட்போன் பண்ணு. கொஞ்ச நேரங்கிறது எழுந்தால் 7:30 மணி ஆகிடும் காத்தால். 2 ஹவர் வேஸ்ட்டு. வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா இந்த ஒத்தி போடுதல். சில பேர் என்ன பண்ணுவோம், அது ஒன்றும் இல்லை, ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தால் ஒரு பஸ்ஸு வரும். இவனுக்கு ஆக்சுவலாக போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், அந்த நேரத்துக்கு போகணும், கொஞ்சம் முன்னாடியே போனாலும் ஈ வில் பி ரைட் ஆன் டைம். இந்த பஸ்ஸில் கும்பலாக இருக்குது, அடுத்து போகலாம். இதுவாது பரவாயில்ல, கும்பல் இருக்குன்னு தெரியுது. இன்னொரு பஸ் வரும், அது பஸ்ஸே தெரியாது, கும்பல் தான் தெரியும். கும்பலுக்கு பின்னால் பஸ் இருக்கும், அந்த மாதிரி அடுத்து வரும். அப்புறம் எப்படி ஏறுவான்?
இப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருந்து 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். இது வந்து ஐ ஹவ் சீன் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய மாணவர்கள், நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், கிராஸ்பிங் பவர் நிறைய இருக்கக்கூடியவர்கள், ஆனால் உட்காந்து பொருந்தி வேலை செய்ய மாட்டார்கள். அதில் ஒரு சோர்வு. இது வந்து வள்ளுவன் எழுதுகிறான் பாருங்கள், எப்படி எழுதுகிறான்னா, நெடுநீர் மறவி வல்லினரா நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காம கலன். சார் பொருள் சொல்லிடுங்க சார். நிச்சயமாக சொல்லாத, நானே பொருள் பார்த்தேன், எல்லாருக்குமே தெரியாது. சில குரல்லாம் ஈஸியாக இருக்கும், சில கெடுநீரார், முதல்ல அப்படி வச்சுக்கலாம், கெடுநீரார் காம கலன். கலன்னா கப்பல், கலம், நிறைய 2-3 பொருள் இருக்குது. அதில் இந்த இடத்துல வரக்கூடிய கலன், களம், இந்த மகர ஒற்று நகர ஒற்றுலாம் மாறி வரும் பொயட்ரியில். பலன் என்பது வந்து பலம், இந்த மாதிரி வரும். இந்த கலன் என்பது கப்பல். காமக்கலன் என்று சொன்னால் இவன் ஆசைப்படக்கூடிய கப்பல். யாரு? கெடுநீரார். கெட்டு போனோன்னு தீர்மானித்தவன் ஆசைப்பட்டு ஏறக்கூடிய கப்பல் எது தெரியுமா அப்படின்னு வள்ளுவன் கேட்குறான். இது சார் வள்ளுவரே சொல்லுங்கள் இது அப்படின்னா ஒரு 4 விஷயம். ஒன்று என்ன? நெடுநீர். இந்த நெடுநீர் அப்படின்னா எதை பண்ணுறதுக்கும் ரொம்ப லேட் எடுத்துப்பான். ஒரு காஃபி எடுத்து வச்சா உடனே குடிக்கிறது கிடையாது. ஒரு 2 அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இவன் சாப்பிடுவான். அவ்வளோ நல்ல மனசு இவனுக்கு. ஜீவகாருண்யம். சாதாரண வேலை. வெளியில் போடானே சட்டையை மாட்டின்னு வெளியே வரதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். எதையும் தாமதமாக மெத்தனமாக செல்லக்கூடிய, அதுக்கு பேர் என்ன? நெடுநீர் என்று வள்ளுவம் சார் தமிழ் சொல். நெடுநீர். அப்படியா சார்? ஆமாம், தமிழில் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்திலே இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிறதுல ஏதாவது ஒரு சொல் இருந்தால் என்ன பொருள்னா, அந்த காலத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்கல்ல. எல்லாம் ஸ்லோ மாஸ்டர் அப்படிம்பாங்க. இன்றைக்கி கிளம்பணுன்னா நேற்றுக்கு சொல்லியிருக்கணும், இன்றைக்கி கிளம்புனா நாளைக்கு தான் வெளில வருவான். இது மாதிரி ஆட்கள். ஓகே, அடுத்து மறவி. மறவிங்கிறது வந்து அந்த மறதி, ஃபர்கெட்ஃபுல். ஓ அப்படியா, இன்றைக்கி 4 மணிக்கா சொன்னேன், ஐயோ மறந்து போயிட்டேனே. இப்படி பல பேர் சொல்லுவாங்க. திரும்ப சொல்கிறதுக்கு 3 வாட்டி சொல்கிறது, சொன்னதுக்கப்புறம் மறப்பார்கள். ஏன் மறக்கிறான்? இதை பற்றி பெரிய மருத்துவ ஆராய்ச்சியே நடந்திருக்கிறது. இங்கே அதை ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஆன் தட். இருந்தாலும் ஒன்றை சொல்கிறேன், கவனத்துடன் கேட்டுக்கொண்டால் மனசில் பதிஞ்சா போகும். ஈரத்தரையிலே பதிந்த சுவடு போல. கல்லூரி மாணவரிடம் நான் சொல்வதுண்டு, கிளாஸில் வந்து கவனமாக கேட்டால் அப்புறம் மனசு, சார் நான் மறந்து போயிட்டேன் சார். ஏன்பா இதுக்கு விஷயத்தை? இல்லை சார், இது போன செமஸ்டர் சார், அது போன செமஸ்டர் மறந்து போயிட்டாமா. காமன் திங். இத்தனை ஆண்டுகள் கல்லூரி பணியிலே நான் கற்றுக்கொண்டது என்ன என்று சொன்னால், ஃபஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் ஃப்ரம் எனி ஸ்டூடெண்ட், சார் மறந்துட்டேன் சார், ஏன் ரெக்கார்டு எடுத்துன்னு இல்லை, மறந்துட்டேன் சார். ஆக இது நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அது இருக்கக்கூடாதுங்கிற பாரதி. மறதி. அதுக்கப்புறம் வந்து மடி துயில், தூக்கம். 2வது மறதி, தூக்கம். அப்புறம் 4வது வந்து நெடுநீர் மறவி மடி துயில். மடி என்பது சோம்பல், துயில் என்பது தூக்கம். இந்த 4ம் என்ன அப்படின்னா, இந்த 4 இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டால், அழியறதுக்காக தேடி ஓடி ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு கப்பலை பிடிச்சி வாட் இஸ் திஸ், நான் கெட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோன்னு. அப்போ பாரதி நினைக்கிறான், இந்த கெடுப்பது இந்த சோர்வாக இருக்கிறது, இதை தடுப்பது ரொம்ப ஈஸி. அதனால தான் வச்சான் அந்த இடத்துல. கெடுப்பது சோர்வுன்னு ஏன் வச்சான்னா, அதை தடுப்பது ஈஸி. என்ன தடுப்பது? சுறுசுறுப்பு. ஃபினிஷ். காசா பணமா, நீ உன்னுடைய ஓரியன்டேஷன், உன்னுடைய மனோநிலையை மாற்றிக்கொண்டால் யூ ஆர் த வின்னர். சாதனை படைக்கலாம். தே யூஸ் டு சே, ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், இஃப் somebody is very big, somebody has achieved something, he must have burned the midnight oil என்று சொல்லுவார்கள். இரவிலும் பகலிலும் நேரத்தை வீணாக்காமல் யார் ஒருவன் படித்திருக்கிறானோ அதுதான் முக்கியம் என்பார்கள். ஆகவே இதனும் சாதாரணமாக இருக்குது. சோர்வு என்பது ஒத்தி போடுதல், தாமதம் செய்தல், தூங்குவது, மறப்பது, இதுதான் நம்ம கெடுக்கிறதுன்னு சொன்னான் பாரதி. அப்படின்னா அர்த்தம், இதெல்லாம் இல்லாத பண்ணணும். இதை இல்லாமல் ஒழித்து கட்டிவிட்டு நல்ல நினைவாற்றலோடு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்பதை இளைஞர் ஆற்றுப்படையாகிய இந்த புதிய ஆத்திசூடியிலே பாரதி எல்லோருக்கும் மறுபடியும் உணர்த்துகிறான். கவனமுடன் கற்றது ஒழுகு. வணக்கம். அடுத்த பார்க்கலாம்.